வெல்கம் டு யாஸ்கியா சூர்யா சேனல். யாஸ்கியா சூர்யா சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னா, ஒரு இறால் குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் பார்க்கலாமா? நான் ஒரு 150 கிராம் இறால் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு கருவேப்பிலை, ஒரு 30 சின்ன வெங்காயம் பொடி பொடியாக நிற்குங்க. சின்ன வெங்காயம் போட்டால் தாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி, 2 பச்சை மிளகா, 3 தக்காளி, ஒரு 5 பல் பூண்டை கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சோண்டு காஷ்மீரி சில்லி பவுடரும் கறி மசாலா தூளும் வச்சுருக்கேன். அப்புறம் எங்கள் ஹோம்மேடு மிளகாப்பொடி எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு வெறும் பிரியாணி இலையும் சோம்பு மட்டும் வச்சுருக்கேன். அப்புறம் தேங்காய் ஒரு 3 சில்லி போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போ வடச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி தாளிச்சிருக்கேன். எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ தாளிப்பு போட்டுடலாம். நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுத்து வெங்காயம் போட்டுக்கலாம். தக்காளி, பூண்டு, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இதோடையே கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா வதக்கி வச்சுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் லைட்டாக 2 கட்டு பறிச்சுட்டு மூடி வச்சிடலாம். நல்லா வதங்கட்டும், பார்க்கலாம். ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ்லேயே போதும். இந்த ஸ்டேஜில் எறாவை போட்டுக்கலாம். எறாவை போட்டுட்டு இந்த மசாலா போடும்போது மட்டும் சிம்மில் வச்சுக்கணும். மிளகாப்பொடியெலாம் போடும்போது, ஏன்னா கருகிடும் சீக்கிரமாக. அதனால் சிம்மில் வச்சுட்டு மிளகாத்தூள், கறி மசாலா தூள், காஷ்மீரி சில்லி பவுடர் இதையும் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடுங்க. உப்பு ஏற்கனவே போட்டு வதக்கியாச்சு. ஊற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுருங்க. இப்போ நல்லா பரட்டி விட்டுக்கலாம். ஏற்கனவே இறால் தண்ணி விடும், அதனால தான் கொஞ்சமாக விட்டுருக்கேன். இந்த மசாலா கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும், பார்க்கலாம். இப்போ நல்லா கொதிக்குது. இந்த மசாலாவோட பச்சை வாடையெல்லாம் இன்னும் கொஞ்சம் போகணும். இன்னும் போகணும். அப்போ தான் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்தாலே அது மசாலா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். ஓரளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு கொஞ்சமாக தான் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சுருக்கு. மசாலா வெந்துருச்சுன்னு தான் அர்த்தம். நல்லா வத்திடுச்சு குழம்பு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காவை ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், தேங்காய் ஊற்றி ஒரு 2 கொதி கொதிக்குது. இதோட என்னோடய ஸ்டைலில் எறா குழம்பு முடிஞ்சிச்சு. அவ்வளோதாங்க. இந்த பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு கொஞ்சமாக இருக்குது. இன்னும் நீங்கள் கொதிக்க விட்டு வற்றணுன்னா வற்றிக்கலாம். தேங்காய் போட்டுன்னு ரொம்ப கொதிக்க விடாதீங்க, அது ஒரு மாதிரியான ஸ்மெல்லுக்கு வரும். அவ்வளோ சிம்பிளான எறா குழம்பு ரெடி. இதுதான் என்னோடய ஸ்டைல் எறால் குழம்பு. இன்னொரு ஸ்டைல்லையும் வைப்பேன். முருங்கைக்காய் போட்டு, அப்புறம் உருளைக்கிழங்கு போட்டு, அப்புறம் சுரக்காய் போட்டு வைக்கலாம். சூப்பராக இருக்கும். நான் வச்சு காமிக்கிறேன். இது ஒரு டைப் ஆஃப் த எறா குழம்பு. இன்னும் கொஞ்சம் கூட கொதிக்க வைக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இது என்னோடய ஸ்டைலில் எறா குழம்பு பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். பாய்.